அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில அனைத்து அரசியல் கட்சிகளுமே சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டும் இருக்காங்க. அந்த வகையில தேமுதிக இளைஞரணி செயலாளராக சமீபத்துல நியமிக்கப்பட்ட விஜய பிரபாகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்போது விஜய் சார் குறித்த கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சாரை இதுவரை நான் ஓரிரு முறை மட்டுமே சந்தித்துள்ளேன். கடைசியாக கோட் படத்துடைய ரிலீஸின் போது எங்கள் வீட்டிற்கு வந்து என்னை சந்தித்தார். ஆனா அதே நேரத்துல அரசியல் கூட்டணி குறித்து இதுவரை அவரிடம் எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே நடத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ விஜய் சாருடைய அரசியல் செயல்பாடு பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு, எனக்கு 33 வயது, அவருக்கு 50 வயது, அவருடன் என்னை ஒப்பிட வேண்டாம், அவர் என்னை விட சீனியர். ஆனால் அவரே என்னிடம் அரசியல் குறித்து பேசிய பொழுது, நீங்கள் தான் அரசியல்ல என்னை விட சீனியர் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு. அதனை நான் பெருமையாக ஏற்றுக்கொள்றேன். அவருக்கு நான் என்னுடைய மரியாதையை செலுத்துறேன். ஆனா அதே நேரத்துல சினிமாவை பொறுத்த வரைக்குமே விஜய் சாருடைய அனுபவம் உள்ளவர், என்னை விட பெரிய ஆள். இன்று அவர் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் நிக்கிறாங்க. அது அவருடைய பலம். 20 வருடங்களுக்கு முன்பு கேப்டன் அவர்களுடைய பின்னாலுமே பல லட்சம் இளைஞர்கள் இருந்தாங்க. அது தேமுதிகவுடைய பலம் அப்படின்னு பேசியிருக்காரு. சோ இவர் பேசிய இந்த வார்த்தைகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.